பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கும் ஜெகநாதன் மீது வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன. பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒருவர் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டியதன் காரணம் என்ன? உண்மையில் இந்த ஜெகநாதன் மீது இப்போது பதியப்பட்டிருக்கும் வழக்குகளின் பின்னணி என்ன? ஏன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? அப்படி அவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய RSS லாபி ஜெகநாதனை காப்பாற்றுவதற்காக துரிதமாக களத்தில் இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெரியார் பற்றியும் திராவிடம் பற்றியும் நூல்களை வெளியிட்ட பேராசிரியர் ஒருவருக்கு மெமோ கொடுத்த போதே ஜெகநாதன் மீது கருப்பு புள்ளி ஒன்று தென்படத் தொடங்கிவிட்டது. அதற்கு முன்பும் பின்பும் ஏற்கனவே அவர் மீது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாய் குவிந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஜெகநாதனுடைய கைது இப்போது நடைபெற்றிருக்கிறது. ஜெகநாதன் கைது செய்யப்பட்டாலும் நீதிமன்றத்தில் அவரை காப்பாற்றுவதற்கான வலிமையான லாபி ஒன்று செயல்பட தொடங்கி இருக்கிறது. கிண்டியிலிருந்து கேரளா வரைக்கும் லாபி செய்ய தெரிந்தவராக ஜெகநாதன் இருந்து தேசிய அளவில் RSS லாபியை உள்ளே இணைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. உண்மையில் என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் பூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி பல்கலைக்கழக ஆசிரியர்களை பயன்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அதாவது அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதுதான் முதன்மையான குற்றச்சாட்டு. 10 தனியார் நிறுவனங்களுடன் துணைவேந்தர் என்கின்ற அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் ஜெகநாதன். தானே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து கொண்டு தானே ஒரு தனியார் நிறுவனத்தை வேறு பக்கத்தில் தொடங்கி வைத்துக் கொண்டு பல்கலைக்கழக பேராசிரியர்களை துணையாக வைத்துக் கொண்டு தனக்கு சாதகமான பேராசிரியர்களை பல்கலைக்கழகத்தில் நியமித்துக் கொண்டு உள்ளுக்குள் இருந்தே பணத்தை வெளியில் உருவுவதற்கான வேலையை ஜெகநாதன் செய்திருக்கிறாரா என்பதுதான் பலரும் இப்போது எழுப்பக்கூடிய கேள்வி. அரசு ஒப்பந்தம் மூலம் பெரியார் பல்கலைக்கழக லட்சினியை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்களில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். பூட்டர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் பல்வேறு பேராசிரியர்களும் விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. 10 தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக பணியாளர்களை நியமிப்பது, தகுதியில்லாத ஆசிரியர்களை நியமித்தது, பதவி உயர்வு வழங்குவதில் முறைகேடு, ஆட்சி மன்ற குழுவின் அனுமதி இல்லாமல் பல்வேறு தனியார் அமைப்புகளுக்கு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஜெகநாதன் மீது இருப்பது குறிப்பிடத்தக்கது என்று சுட்டிக்காட்டுகின்றன செய்தி குறிப்புகள். இந்த பல்கலைக்கழகத்திலேயே கடந்த சில ஆண்டுகளாக சமயம் சார்ந்த நிகழ்வுகள் நிறைய நடைபெற்று கொண்டிருந்தன என்பது பலரும் சொல்லுகின்ற உண்மையான தகவலாக இருக்கிறது. என்ன என்று விசாரித்து பார்த்தால் இந்த ஜெகநாதன் என்பவர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தபோது பதவி நியமனம் பெற்றவர். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த பன்வாரிலால் புரோஹித் இப்போது தேசிய அளவில் ஆளுநர்கள் சர்ச்சையில் சிக்கிய முக்கிய புள்ளியாகவும் இருக்கிறார். காரணம், பஞ்சாபின் ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய அரசுக்கு குடைச்சல் கொடுப்பது, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் தலையீடு செய்வது, அரசு நிர்வாகத்தை முடக்குவது என்று அவருக்கு உச்சநீதிமன்றமே கூட்டு வைத்து அனுப்பியிருக்கிறது. அந்த பன்வாரிலால் புரோஹித்தால் நியமிக்கப்பட்டவர்தான் இந்த ஜெகநாதன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஜெகநாதனும் கூட பன்வாரிலால் புரோஹித்தின் நீண்டகால செயல் திட்டத்தின் அங்கம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மசோதாக்கள் பலவும் ஆளுநருடைய மாளிகையில் தேங்கி கிடக்கின்றன. ஏன் என்று எடுத்து பார்த்தால் கல்வி நிலையங்கள் தான் மாணவர்கள் மத்தியில் அழுத்தமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த கல்வி நிலையங்களை நாம் கைப்பற்றிவிட்டால் நம்முடைய அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொள்ளலாம், இந்துத்துவ பாசிச அஜெண்டாவை உள்ளுக்குள் புகுத்தி விடலாம், மாணவர்களை மூளைச்சலவை செய்து விடலாம், சமூகத்தை கெடுத்து விடலாம், பதப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் மண்ணை சீர்குலைந்ததாக ஆக்கிவிடலாம் என்பதுதான் RSSின் நீண்டகால செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை தான் ஆளுநர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. அதை நிரூபிக்கும் வகையில் பல்கலைக்கழகங்கள் சார்ந்து எந்த மசோதாவை அனுப்பினாலும்
அது ஆளுநர் மாளிகையின் கோல்டு ஸ்டோரேஜில் போட்டு பூட்டப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடி இதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கூடாது என்று நான் வழிகாட்டுதலை பெற்றாலும் கூட நான் அப்படித்தான் அனுப்புவேன் என்று பல்கலைக்கழக மசோதாக்களை அதிரடியாக கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இது இப்போது அல்ல. தமிழ்நாட்டின் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி என்ற உருவம் எழத் தொடங்கிய போதே தமிழ்நாட்டில் RSS பரிணமிக்க தொடங்கிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் இண்டு இடுக்குகள் வரை RSS நுழைவதற்கு இலவச அனுமதி சீட்டு அளிக்கப்பட்டது என்பதுதான் அவர் மீதான கடுமையான தாக்கு. அதனை நிரூபிக்கின்ற வகையில்தான் ஆட்சி துறைகள், லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை என்று எல்லா மட்டங்களிலும் RSS-இன் ஊடுருவல் நிகழ்ந்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அதன் ஒரு அங்கம்தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக RSS லாபியில் இருந்து சொல்லக்கூடிய ஆட்களை நியமிப்பது. அதற்கு அப்போதிருந்த அரசு முழுமையான ஒத்துழைப்பை நல்கித்தான் இதை அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில் இதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் RSS விதையை விருட்சமாக மாற்றுவதற்கு நீரூற்றி உரம் போட்டவர்களாக எடப்பாடி பழனிசாமியும் பன்வாரிலால் புரோஹித்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதே வேளையில் இப்போது பிடிபட்டு இருக்கும் இந்த ஜெகநாதன் தன்னுடைய பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே பல்வேறு சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் என்னும் பெயரில் தனியார் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பது, அங்கு பல RSS-இன் பின்னணியில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து சென்று உரையாற்றி கொண்டிருப்பது என்பதெல்லாம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் பெரியார் குறித்த நூல் எழுதியதற்காக பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் அங்கு பணிபுரிந்து வரும் பேராசிரியருக்கு மெமோ வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்கலைக்கழகத்தினுடைய இதழியல் துறை இணை பேராசிரியரான சுப்பிரமணி அங்கிருக்கக்கூடிய கலைஞர் ஆய்வு மையத்தின் இயக்குநராக பொறுப்பு வகித்து வருகிறார். அவரை பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினராகவும் உயர்கல்வித்துறை நியமித்தது குறிப்பிடத்தக்கது. இவர் பெரியாரின் போர்க்களங்கள் என்ற புத்தகத்தை கடந்த ஆண்டு வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து மெக்காலே பழமைவாத கல்வியின் பகைவன் என்கின்ற நூலையும் மறு வெளியீடு செய்தார். ஏற்கனவே அவர் எழுதிய நூல்தான் மெக்காலே குறித்த அந்த நூல். அதனை மறு வெளியீடுதான் செய்தார். ஆனால் நிர்வாக அனுமதி பெறவில்லை என்கின்ற காரணத்தை சுட்டிக்காட்டி இந்த நூல்களை எழுதியதற்காக ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று கேட்டு பேராசிரியருக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டது. தமிழ்நாட்டில் பெரியாரின் பெயரில் இயங்குகின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் கலைஞர் ஆய்வு மையத்தின் தலைவராக பணியாற்றி வரக்கூடியவருக்கு, சிண்டிகேட்டின் உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு, மேலும் அங்கு இருக்கக்கூடிய திராவிடம் தொடர்பான ஆய்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வருபவருக்கு அது குறித்த நூலை வெளியிடுவதற்கு உரிமை இல்லையா? ஏன் வெளியிடக்கூடாது? அப்படி வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கடும் விமர்சனங்கள் எழத் தொடங்கின. அதனைத் தொடர்ந்துதான் அவரின் மீது அரசின் கவனம் பாய்ந்திருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று களை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பொன்முடி மீதான வழக்கும் இன்னொரு பக்கத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்த பொன்முடி குறித்தான வழக்கு பற்றி நாம் விசாரிக்கும் பொழுது கவர்னர் மாளிகை நேரடியாக தலையீடு செய்து இந்த வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு வேலை பார்த்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆளுநர் மாளிகையிலிருந்து ஏன் பொன்முடியை இப்படி குறிவைக்க வேண்டும், அப்படி என்ன அவர்களுக்கு அழுத்தமான அஜெண்டா என்று நாம் கேட்ட பொழுது ஆளுநர் சட்டப்பேரவைக்கு உள்ளே இருந்து ஓடி வெளியே சென்ற போது பொன்முடி அவர்கள் கையை ஓங்கி விசிறிய காட்சி தமிழ்நாடு முழுமையாலும் கொண்டாடப்பட்டது. அதுதான் ஆளுநரை பெரும் அலர்ஜிக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதில் காண்டான ஆளுநர் எப்படியாவது இவரை அந்த இருக்கையில் அமரவிடாமல் செய்ய வேண்டும் என்று கட்டம் கட்டி பழிவாங்கும் வகையில் தான் இந்த வழக்குகளில் தன்னுடைய தலையீட்டை செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் நம்முடைய சோர்ஸ்கள். மேலும் இந்த வழக்கை தொடர்ந்துதான் இப்போது ஜெகநாதன் கைதும் நடைபெற்று இருக்கிறது. உன்னால் மட்டுமல்ல, எங்களாலும் கைதுகளை செய்ய முடியும். எங்கள் ஆட்களை மட்டும் நீ குறிவைத்துக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. சட்டத்துக்கு புறம்பாக அல்லது சட்டத்தை ஏமாற்றும் வகையில் பல்கலைக்கழகங்களை பயன்படுத்தி கொண்டு உயர்கல்வித்துறையை சீரழிக்கும் வகையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் மோசடியான வேலைகள்
எங்களுக்கும் தெரியும், உங்கள் மீதும் எங்கள் மூன்றாம் கண் பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த வழக்கில் ஜெகநாதனுக்கு பெயில் கிடைத்திருக்கிறது. இந்த பெயில் கிடைத்ததற்கு பின்னால் கிண்டியில் இருந்து டெல்லி வரைக்கும் லாபி நடைபெற்றிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவத்தின் பெயர் இடையில் அடிபடுகிறது. RN ரவியின் பெயர் இடையில் அடிபடுகிறது. இவர்களெல்லாம் இந்த ஜெகநாதனை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒரு சில பேர். உண்மையில் இவரை காப்பாற்ற வேண்டிய நோக்கம் என்ன என்று நாம் விசாரிக்கும் பொழுதுதான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பன்வாரிலால் புரோஹித் செய்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து வெளியில் விழத் தொடங்குகின்றன. இதில் உயர் பொறுப்புகளில், அரசியல் சாசன பொறுப்புகளில் இருந்தவர்கள் தலையிட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி உறுதியாக கண்டறிய முடியும் என்று நாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுதுதான் ஒரு அதிரவைக்கும் தகவலை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த ஜெகநாதன் மீது SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நான் பெயிலபிள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் அது நான் பெயிலபிள் செக்ஷன் என்று தெரிந்தும் கூட அவருக்கு பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது, கண்டிஷன் பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இனி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நடக்க போகும் பல்வேறு SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டின் கீழான கைதிகளுக்கும் பொருத்தி பார்க்க தொடங்கினால் இனி தமிழ்நாட்டில் இந்த வன்கொடுமை தடை சட்டம் முழுமையாக நீர்த்து போனதாகவும் உத்தரப்பிரதேசத்தை போன்ற ஒரு மாநிலமாகவும் மாறும் நிலைக்கு இது வழிவகுக்கும் என்று அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் செயற்பாட்டாளர்கள். இந்த இடம்தான் இதில் முக்கிய புள்ளிகளினுடைய தலையீடு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. SC/ST ஆக்டின் படி ஒருவர் விடை கிடைக்க முடியாது என்றாலும் கூட அவருக்கு இப்போது நிபந்தனையில் விடை வழங்கி இருப்பது என்பதுதான் பலரையும் வேதனைக்கும் அதிர்ச்சிக்கும் ஆத்திரத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது. இந்த ஜெகநாதன் மீது இன்னும் அதிர வைக்கும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. என்ன நடக்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.